லைஃப் டைம் சென்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னங்கன்னா மீன லக்னம். மீன லக்னத்துக்கு குரு எங்கெங்கே இருந்தால் அவர் நல்லதுகளை பண்ணுறாரு, எந்தெந்த இடத்துல இருந்தால் கெடுக்கிறாரு. ஏன்னா அவர் கேந்திராதிபதியாச்சே. ஏன்னா லக்னத்துக்கு 1-10 கூடையவராக வர்றாரு. முழு கேந்திராதிபதினு நம்ம சொல்ல முடியாது. லக்னாதிபதியாக வர்றாரு. அவர் நம்ம எந்த இடத்த நல்ல இடம்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் அவர் பயங்கர கெடுபலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும், எந்த மறைவுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடங்கள்ல தான் அவர் யோகத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறதையும் இப்போ நான் சார்ட்டில் போட்டு காட்டுக்கிறோம். 12 வீட்டுக்கும் போட்டு காட்டுறப்பாங்க. இப்போ பார்த்துக்கோங்க, நான் மீன லக்னம் போட்டிருக்கேங்க. மீன லக்னத்தில் குருங்க. லக்னத்தில் குரு 2ல் குரு, 3ல் குரு, 4, 5, 6ல் குரு, 7, 8, 9ல் குரு, 10, 11, 12ல் குரு. இப்படி தாங்க நான் போட்டிருக்கேன். இதில் என்னன்னா 1-10 கூடையவரான குரு லக்னத்தில் இருக்கிறார். இப்போ இந்த லக்னத்துக்கு இவர் கேந்திராதிபதியாச்சே, இவர் இங்கே இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இது லக்னம் என்பது 1, 5 மூலத்திரிகோணத்திலும் வரும். அதனால 1க்கும் வரும், நான் கேந்திரத்துக்கும் வரும், மூலத்திரிகோணத்துக்கும் வரும். அப்படி வரும்போது குரு சுபகிரகமாக இருந்து அவர் லக்னத்தில் இருப்பது சிறப்பு. இன்னொன்று திக்பலம் அடைகிறார். அதனால இதுல இருக்கும்போது அவர் நன்மைகளை தான் செய்வாருங்க. 2ல் குரு இருக்கிறாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பதை விட 2ல் இருப்பது நல்ல யோகம், நல்ல தனயோகம் கூட. அதனால லக்னாதிபதி 2ல் இருக்கலாம். இன்னொன்று நான் இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி சுப கிரகம் அவர் 2ல் இருக்கலாம். அதனால அது ஓகே. அடுத்து 3ல் இருக்கிறாருங்க. இது 3, 8 கூடிய சுக்கிரனுடைய வீடாச்சே, இங்கே இருக்கலாமா அப்படின்னா இங்கே இருக்கலாங்க அவர். ஏன்னா லக்னத்துக்கு 3ல் மறைகிறாரு. இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி மறைகிறது நல்லதுங்க, இல்லையா? லக்னத்தில் இருக்கிறது நல்லதுங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்க, 3ல் இருக்கும்போது அவர் நற்பலன்கள் தாங்க கொடுக்குறாரு. 4ல் இருக்கக்கூடாது, இங்கே தாங்க இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பலன்கள். அதுக்காக இது கேந்திராதிபதி தோஷம் கிடையாது, எல்லாரும் அப்படி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. 4ல் இருக்கக்கூடாது, கேந்திரம் அவ்வளவுதான். சுபகிரகம் கேந்திரத்தில் இருந்தால் அந்த அளவுக்கு நற்பலன்களை கொடுக்கறது இல்லை. 5 இது தாங்க சுத்தமாக ஆகாது. இந்த இடத்துல தாங்க கட்டங்கள்ல தலைகீழா மாறும். இந்த குரு 5ல் இருக்கணும் நம்ம எல்லா ஜாதகத்திலையும் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த லக்னத்துக்கு மட்டும் 5ல் குரு இருக்கவே கூடாது. எங்க வேணாலும் இருக்கலாங்க, 11ல் கூட இருக்கலாங்க, நீச்சமா தப்பு கிடையாது. இந்த வீட்டில் மட்டும் குரு இருக்கக்கூடாது, உச்சமடைவாரு. லக்னாதிபதி உச்சமடை. இந்த கேந்திர உபய லக்னத்துக்கு உண்டான அதிபதி உச்சமடையக்கூடாது. உச்சமடைஞ்சா கெடுத்துருவாருங்க, அவர் ஒரு லேசி ஆக்கிடுவார். அதனால இங்க 5ல் குரு இருக்கவே கூடாதுங்க. மீன லக்னத்துக்கு 5ல் குரு இருக்கவே கூடாது. அதுக்கு இங்க இருக்கலாங்க 6. எல்லாரும் கேட்கலாம், என்னங்க 6ல் மறைகிறாருங்க. இந்த மறைவு அப்படிங்கிறதே அவங்களுடைய நட்பு எல்லாத்தையும் பார்த்து தாங்க முடிவு பண்ணணும். அவர் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறாரு, அதிநட்பான சூரியனுடைய வீட்டில் இருக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுப்பாருங்க. இங்க இருக்கிறத கூட நான் எடுத்துக்க மாட்டேன், இந்த இடம் தான் அவருக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கும். நீங்க ஜாதகத்துல பாருங்க, கண்டிப்பா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நல்ல அமைப்புகள் வரும். 7ல் இருக்கக்கூடாதுங்க. 7ல் இருந்தா என்னாங்கன்னா உடனே எல்லாரும் கேட்பாங்க, 7ல் குரு இருந்தா கேந்திராதிபதி தோஷம், கேந்திரத்துல இருந்தானா கேந்திரத்துக்கு வராரு, லக்ன கேந்திரத்துல. இந்த இடத்துல அது கிடையாதுங்க. இதுல லக்னத்துக்கு தாங்க 7ல் இருக்கக்கூடாது சொந்த வீட்டுல. இது வேற புதனோட வீடுங்க. இங்க குரு இருக்கலாம், இது கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. முதல்ல இங்க 4ல் 7ல் குரு இருக்கிறது கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. இது புதனுடைய வீடு, குருவோட வீடு கிடையாது. கேந்திரத்தில் இருக்கிறார், அவ்வளவுதான். 8ல் இருக்கக்கூடாது. நான் இங்க இருக்கலாம்னு சொன்னேன் சுக்கிரனோட வீட்டுல, ஆனா இங்க இருக்கக்கூடாது, 8ல் இருக்கக்கூடாது. அவர் நற்பலன்கள் வரல. அவருக்கு இங்கிருந்து 3, 6 வந்துடுதுங்க அது வீடு. அப்படிங்கிறப்ப அவர் கெடுபலன்களை கொடுப்பாருங்க. அடுத்து 9ல் இருக்கலாங்க. என்னங்க லக்னாதிபதி மறையணும்னு சொன்னீங்களே, 9ல் உட்காந்துருக்காருங்க, இது எப்படிங்க நல்லதாகும்? இங்கே நல்லது இல்லைங்க, இங்கே நல்லதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயினுடைய வீட்டுல இருக்கிறாருங்க. ஆனா இங்க உச்சம் அடைஞ்சிருக்காருங்க, இங்க நட்புல மட்டும்தாங்க இருக்காரு. அதனால இது கெடுதல் கிடையாது. 10 கேந்திரம். இந்த கேந்திரம்னா 10ஆம் இடம், அவ்வளவுதான். இது அந்த அளவுக்கு அவர் பலனை கொடுக்கறது இல்லைங்க. 11ல் நீசம் அடைகிறாரு, அதுவும் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடாது. ஏன்னா லக்னாதிபதி நீசம் அடையக்கூடாது, மறையலாம், நீசம் அடையக்கூடாது. 12ல் கூட குரு இருக்கலாங்க, தப்பு இல்லை. ஆனா இந்த 5 மட்டும்தாங்க முக்கியமா ஆகாது. 4, 5, 7, 8, 10, 11 இப்படி இருக்கக்கூடாதுங்க. உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க, எந்த இடத்துல நம்ம மீன லக்னமா குரு எங்க இருக்கிறாருன்னு பாத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பாவக்கிரகங்கள் அவரை பார்த்துட்டாலும் அவர் யோகத்தை தாங்க செய்யறாரு. ஏதோ ஒரு வகையில கெட்டுறாருங்க, கெடும்போது நல்லது என்ன செய்யறாரு. இது உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க.
இந்த மீன லக்னத்துக்கு குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்று பாருங்கள். அதுல வந்து எல்லாரும் கேட்பாங்க 5ல் இருந்தா ரொம்ப நல்லா. 5 தாங்க இருக்கக்கூடாது. இதுக்காகத்தாங்க மெயினா அந்த வீடியோவே போடுறோம். இந்த 5ல் இருக்கிறவங்க நிறைய ஜாதகத்தை பார்த்தாச்சுங்க கெடுத்துருதுங்க. உச்சமடையவே கூடாதுங்க. அவர் மறைஞ்சிடணும் எங்கேயாச்சும். அப்பதான் அவர் யோகத்தை கொடுக்குறாரு. அவங்களாலேயே அந்த குடும்பம் முன்னுக்கு வருது. அவங்க நல்ல ஒரு மேல்நிலைக்கு போயிடுறாங்க அவங்க. அதனால உங்க ஜாதகத்துல நீங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அடுத்து நான் தனுசு லக்னத்துக்கு எப்படிங்கிறத நான் அடுத்து